ஹை குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜேகேடிஎஃப்எஃப் மிஸ்ஸஸ் மாஃபியா அதோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரும் பார்ட் 1 to 3 பார்க்க வந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு இருங்க. அப்போ தான் ஸ்டோரி எனக்கு ஓகே. சரி, ஓகே. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ லாஸ்ட் பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணின்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அதிலேருந்து கன்சிடர் பண்ணி போகலாம். ஸோ இப்போ வந்துட்டேன். நம்ம ஜேகே கிட்ட நீங்கள் இப்படி பேசிட்டு உங்கள் பாடக்கு பேசாமல் விறுவிறுன்னு போயிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு செம்ம கடுப்பு ஜேகே பேசினதுனால. ஸோ அதுக்கப்புறம் ஜேகேவா ஏன்டா நமக்கு அட்டங்கவே மாட்டேங்கிறான், அவ்வளோ தீவிரா? ஏதாவது ஒரு பொண்ணாக இருந்தா அவள் பொண்ணு தானே, எனக்கு டவுட்டாக இருக்குடா, அவள் பொண்ணு தானே. அப்படியே ஜிமினா ஆமாடா, பண்ணுறப்பெல்லாம் அவள் பொண்ணான்னு தெரிலையா? அவளை அப்படி பண்ணும்போது அவன் உனக்கு பொண்ணாக தெரியல. பொண்ணுனால தானே பண்ண போயிட்டே அப்படியும் ஜெயிக்க வச்சு. அது இல்லைடா ஏதாவது ஒரு பொண்ணுக்கு உண்மையான பொண்ணு ஓகே, அந்த மாதிரி பொண்ணு இல்லாமல் மற்ற ஒரு பொண்ணு அப்படி இருந்துச்சுன்னா இல்லைண்ணா, இவன் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணு இருந்தானா இவளுக்கு நடந்த விஷயத்துக்கு வெளியே கூட வர மாட்டான், தலை கூட வெளியே காட்ட மாட்டான். இவன் என்னன்னா மீடியா ஃபுல்லாக அப்படியே எல்லாம் கொட்டிக்கிருக்கா. அப்படி என்ன அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே விஷயத்தையும் வந்து நோன்றா. என்னவா இருக்கும்? அப்படின்னா அவளுக்கு எங்கள் மேலே அப்படி என்ன கோவம்? ஊரில் வேறு எவனுமே கிடைக்கலையா? நானும் எங்கள் அப்பனும் தான் கிடச்சேனா? சே, இவளெல்லாம் எப்படா இப்படிலாம் இருக்காங்க? பொண்ணுங்க அப்படி தான் இருப்பாங்களா? ஜிம்னி நீ சொல்லிட்டா, பொண்ணுங்க அப்படி தானே மச்சான், எனக்கு அப்படி உனக்கு தான் பொண்ணுங்களை பற்றி தெரியுமே, சொல்லு அப்படி தான் இருப்பாங்களா? இல்லை இவ தான் அப்படி ஆடுறாளா? எனக்கு அதெல்லாம் தெரியல. பட் அவள் மனசில் ஏதோ ஒன்று இருக்குது. அவள் உங்களை சும்மா விட மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன எங்களை என்ன வேறு மாதிரி நினச்சேன்னு யார் தெரியல, இவ்வளோ பெரிய ஆள் தெரியல. இவெல்லாம் சாதாரணம், நமக்கு சாதாரண விஷயம், புரியுதா? பார்க்கலாம் மேடம் எந்த அளவுக்கு போகிறாங்கன்னு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு நல்லா தூங்கிக்கிருக்காரு. அப்போது அவருக்கு ஃபோன் வருது. ஸோ ஃபோன் பண்ணிட்டேன், ஆன்சர் பண்ணிட்டேன். ஓ சொல்டா மச்சான், நியூஸை பார்க்குறியா? எதுக்குடா நியூஸை பாரு, ஃபஸ்ட்டு போய்ட்டு நியூஸை பாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே நியூஸை போட்டு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் அந்த ஜியோனோட கண்டெய்னர் ஒன்று வரப்போகுது, அது என்னென்னமோ நிறைய நியூஸ்லாம் போட்டு அந்த மாதிரி நியூஸ் போய்க்கிருக்கு. ஸோ ஜிகே ஐயோ அட்டங்கவே மாட்டாளா? ஜிமினி, ஐயோ எனக்கு தலை பிச்சு எடுக்குது. இவளை இரு நான் வரேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணேண்ணே, பசங்களை கூப்பிட்டு வா, நான் வரேன். அப்படியே ஓகேடா மச்சான் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வந்து அவர்கிட்ட ஷர்ட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அவர்கிட்ட அந்த செயின் இருக்குல்ல, ஸோ அந்த செயினையும் எடுத்து அப்படியே கையில் போட்டு, ஐயோ உன்னை நான் எப்போ மீட் பண்ண போகிறேன்னே தெரியலையே. சரியா உன் ஃபேஸை நான் பார்க்கவே இல்லை, நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு தான் என் லைஃபுக்கு வரணும். என் லைஃப்பை உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட தான் நான் கொடுக்கணும். ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். லவ் யூ. கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். இவ்வளோ நாள் தேடி தான் இருக்கேன், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவேன். சரியா? ஐயோ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டேன் அந்த ராட்சத்தையை விட்டுட்டேன். அவளை மாதிரி பொண்ணுங்களையெல்லாம் வச்சு சாவடிக்கணும். வெயிட் பண்ணு, உன்னையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னுக்கு இவோட கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் அப்படியே அந்த செயினை போட்டு அப்படியே சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ அவர்கிட்ட கன்னையும் எடுத்துக்கிட்டே அப்படியே போகிறாரு. ஸோ போகிறப்பே காரில் ஜிமினும் டேங்க் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேங்க என்னடா இவ்வளோ மெதுவாக வர? அப்படியே போகலாம் இரு அப்படின்ட்டு. ஸோ அப்போ கம்பெனிக்கு அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ்க்குலாம் போயிருக்கப்ப நம்ம ஜிமினா என்னடா பண்ண போகிற? இல்லைடா, எனக்கு தெரிஞ்சு அவள் அந்த கம்பெனி அந்த சேனல் கம்பெனி இருக்குது அப்படின்ற தைரியத்தில் தானே இந்த ஆட்டம் ஆடுறான். அவள் அந்த கம்பெனிலே இல்லைன்னா என்னடா சொல்கிற? அந்த கம்பெனியில் அவள் ஒர்க் பண்ணுறனால தான் இவள் கொடுக்குற நியூஸ் தான் அவங்க சேனலில் போடுறாங்க. சப்போஸ் இவளுக்கு அந்த சேனல்லையே வேலை இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி இவளால் இந்த நியூஸையும் வெளியே விட இல்லை. அதில் அப்படியும் தாங்க ஆமாம் மச்சான், விட முடியாது விட்றா, கம்பெனிக்கு போ அப்படின்ட்டு. ஸோ உங்கள் கம்பெனிக்கு தான் வராங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓகேவா? ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரீங்க.
ஸோ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அப்படியே நம்ம ஆஃபீஸ்க்கு போனதுமே எம்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேக வேகமாக போகிறீங்க. ஸோ அங்கே போகிறப்ப எஸ்கியூஸ் மீ சார் அப்படியோ கமெண்ட் அப்படின்னு இருக்க நீங்கள் சார் சார் நீங்கள் கேட்டது மாதிரி நிறைய ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் வர 10th 10th அப்போது வந்துட்டு அந்த ஜியோன்றோட கண்டெய்னர் ஒன்று வருதில்ல, அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. என்னதுக்கப்புறம் இதை பார்த்திங்களா ட்ரக்ஸ் டீலிங்குள்ள பிக்சர் இருக்குது. அந்த கன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கான இது இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நியூஸ்லாம் போட்டால் போலீஸ் அலர்ட் பண்ணலாம்ல, அப்படி இல்லைன்னா பப்ளிக்கு தெரியும்ல அந்த ஜியோனை பற்றி அப்படின்னையும் என்கிட்ட எம்டியா ஒயன் ப்ளீஸ் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சார் சொல்லுங்கள் சார். இங்கே பாரு ஒயன், நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த மாதிரி இந்த ஜியோனோட விஷயம் வேணாம், அது போட்டால் பெரிய பிரச்சனையாகும், வேணான்னு. பட் நீ தான் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண, இது போட்டே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி சேனலில் போட வச்சேன். நானும் போட்டேன். அது அப்படியே அதில் என்ன சார் இருக்குது, இப்போ ஒன்றும் ஆகலையே. சாரி ஒயன், இதுக்கு மேலே நீ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண அப்படின்னா இந்த கம்பெனியை நாங்கள் மறந்துட வேண்டியதான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் ஒயன், நீ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண அப்படின்னா இந்த கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதான். இங்கே பாரு, அது சாரி ஒயன், அது என்ன சார் சொல்ல வரீங்க? உனக்கு இங்கே ஒர்க் இல்லை ஒயன், ப்ளீஸ் நீ ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிடு. அப்படியே வாட் சார், என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ எதுக்காக திடீர்னு ஒயன் தான் ஓட சொன்னல, அந்த ஜியோனோட விஷயத்துக்கு போகாத நான் சொன்னல, ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்? நீ ஒரு பொண்ணு, உனக்கு இப்போ உனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு உனக்கே தெரியும். அப்படி இருந்தாலும் நீ நான் சொல்கிறது கேளு ஒயன், இதெல்லாம் வேணாம் ஒயன், நான் சொல்கிறது கேளு. இங்கேருந்து ஒர்க் போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படாத, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒர்க் பாரு, ஏதாவது கிடைக்கும் சரியா? உன் லைஃப்பை பாரு, உன் ஃபேமிலியை பாரு, உன் அப்பாவை பாரு, உனக்கு ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னே நீங்களா? என்ன சார் சொல்கிறீங்க? நேற்று வரைக்கும் சார் நீ ப்ரூஃபெல்லாம் கொண்டு வா, இதை நம்ம மக்களுக்கு சொல்லி ஆகணும், அவன்ட்டு வேசத்தை கலைக்கணும், நீ ப்ரூஃப் இருந்தால் மட்டும் போதும், ப்ரூஃபோட தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொன்னதுனால தான் நான் இவ்வளோ ப்ரூஃபையும் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நீங்கள் பேசுகிறது வேற மாதிரி இருக்குது. என்ன சார் அப்படியே அவருக்கு ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு அதுலேயே கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன சார் அந்த ஜெக்கி வந்து எதுவும் மிரட்டினானா? அந்த மாஃபியாவோட டீம் வந்து உங்களை மிரட்டினாங்களா சார்? பயன்ட்டிங்களா சார்? பயன்ட்டிங்களா சார்? நீங்கள் ஏன் சார் பயப்படுறீங்க? எதுக்காக பயப்படணும்? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? தப்பு பண்ணுற அவங்களே பயப்படாமல் இருக்காங்க, அப்போ எதுக்காக நம்ம பயப்படணும்? அதுவும் நீங்கள் சார், நம்மளால் கேள்வி கேட்க முடியும் சார், நம்ம மீடியாவில் இருக்கோம், நம்மளால் கேள்வி கேட்க முடியும், அவங்களால பதில் சொல்லி ஆகணும். எதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கீங்களே? ஏன் சார் பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படணும்? அந்த மாதிரி கேவலமான மனுஷங்களை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்றப்ப அங்கேருந்து நம்ம ஜெகுவா பயந்தான் ஆகணும், பயந்து தாண்டி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இந்த எம்டி அப்படியே எழும்புறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிகேயை பார்த்தது செம்ம கடுப்பு உங்களுக்கு. ஸோ ஜிகே வந்து அந்த சேரில் அப்படி உட்காந்துட்டு அப்படி கால் மேலே கால் போட்டு பயந்து தாண்டி ஆகணும். ஏடி உனக்கு தான் ஃபேமிலி பற்றி கவலை இல்லை, உன் பாடியை பற்றி உனக்கே கவலை இல்லை, யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அப்படி தான் இருப்பேன். ஆனால் அவருக்கு ஃபேமிலி இருக்கே, அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியில் ஒய்ஃப் இருக்குது, சின்ன பையன் ஸ்கூல் போகிற பையன் இருக்கான். அதோட முக்கியமான விஷயம் பையன் 18 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை ஸ்கூல் போய்ட்டு வரணும், ஸ்கூல் போய்ட்டு வரப்போ பசங்க ஏதாவது செய்யலாம், அந்த பொண்ணு சேஃபாக வீட்டுக்கு வரணும் இல்லையா சார் அப்படின்னையும் அந்த எம்டி அப்படியே தலையை குனிஞ்சிக்கிறான். ஸோ நீங்களா ஆமாம் உண்மைதான் சார், சரிதான் சார், பயந்து தான் ஆகணும். எல்லோரும் என்னமே இருக்க மாட்டாங்களே, இந்த மாதிரி பொறுக்கிகளாம் ரோட்டில் சுற்றும் போது உங்களோட பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கண்டிப்பாக இருக்காது அப்படின்றப்ப அப்படியே ஜேகே எழுந்து அவர் அந்த சேர் அப்படியே எத்தி விட்டுட்டு உங்ககிட்ட வந்து ஏய் ஒருத்தக்கு என்ன போது, ரொம்ப நடிக்காத, நீ யார் என்ன எப்படி அப்படின்றதே எனக்கு நல்லா தெரியும். உன்ன மாதிரி ஒரு பொறுக்கியெல்லாம் மிஞ்சி போனால் பொண்ணுங்கிட்ட என்ன பண்ணுவீங்க? உன்ட்டு இதை காட்டுவேன், அவ்வளோதானே, வேறு என்னடா பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ண முடியும்? என்கிட்ட பண்ண மாதிரி மொத்த பொண்ணுக்கிட்ட உண்மைதான்.
என் இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் வெளியில் வந்திருக்க மாட்டான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, உங்களை பற்றின எல்லா விஷயமும் எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் விட மாட்டேன். ஏய் உனக்கு என்னடி அப்படி மயிரே, உனக்கு என்னடி மயிரே, உனக்கு என்ன, எனக்கு புரியல. அப்படியும் என்ன புரியல இங்கே பாரு, உன் அப்பா பண்ணுற வேலைக்கும் நீ எனக்கு பண்ண வேலைக்கும் சேர்த்து வச்சு உன்னை நான் பாரு அப்படின்னு ஜிகேவா, இந்த கம்பெனி இருக்குது, இந்த சேனல் இருக்குது அப்படின்ற தைரியத்தில் தானே நீ ஆடுன, அப்படின்ற தைரியத்தில் தானே நீ ஆடுன. இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது. ரிசைன் பண்ணியாச்சு, நீ உன வேலை விட்டு தூக்கிட்டாங்க. இனிமேல் ரோடாக போய்ட்டு பிச்சைலாம் எடுக்குது அவளடி. அவன் பாடி செம்மையாக இருக்கும். போனீங்கன்னா வெளியே அப்படின்னு இருக்கப்போ நீங்கள் தள்ளி விட்டுச்சே பொறுக்கி. டேய் இந்த கம்பெனி இல்லைனா என்னால் எதுவும் பண்ண முடியாது, உங்களை பற்றி எதையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, என்னால் முடியும். நான் நினச்சினா என்ன வேணாலும் பண்ணுவேன், உங்களை பற்றி எல்லாமே சொல்லுவேன். எனக்கு அதுக்கு இந்த சேனல் சப்போர்ட் இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நான் பார்த்துப்பேன், ஓகே, நான் பார்த்துப்பேன். இந்த கம்பெனி இல்லைன்னா வேறு கம்பெனி, அது இல்லைன்னா வேறு, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. நான் உங்களை பற்றி விஷயத்தை சொல்லாமல் விட மாட்டேன், ஓகே? உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விறுவிறுன்னு போகிறீங்க. ஸோ உங்கள் எம்டியா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிறது. ஸோ ஜிகேவா, நான் திமுரு, ஓகே சார், தேங்க்யூ, உங்கள் கம்பெனி இனிமேல் நல்லாயிருக்கும், உங்கள் ஃபேமிலியும் தான் அப்படியே அப்படி எனக்கு அப்படியே ஜேகே அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராரு. நீங்கள் ரொம்ப வேகமாக போகிறீங்க, உங்கள் பேக்கெலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப வேகமாக போகிறீங்க. ஸோ அப்போ ஜேகே, ஏய் என்னடி பயன்ட்டியா என்ன? என்னடி இனிமேல் என்னடி பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது உன்னால் அப்படின்ட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வெளியவும் வந்துட்டீங்க. ஸோ அப்படியே ரோட்டில் அப்படி போகிறீங்க. ஸோ இப்போ ஜிகே பின்னிக்க வந்துட்டு, ஏய் உண்மையாடி உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது, எங்களை பற்றி நான் எல்லா விஷயமும் சொல்லுவியா? என்னத்தை அப்படி பிடுங்க போகிறேன்னு? எதுவும் முடியாது. ஏய் நில்லுடி, எப்பயும் திமிரா பதில் சொல்லிட்டு போவேன், நின்று பதில் சொல்லிட்டு போ, சொல்லுடி, இப்போ என்ன பண்ண போகிற? என்னடி பண்ணுவேன்? உன்னால் எதுவும் மயிரும் பிடுங்க முடியாது. இப்படி தான் ஓடணும். இந்த ஜேகே கிட்ட பகிர்ச்சிக்கிட்டா அப்படி தான் ஓடணும். ஓடு உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடு அப்படின்னு நம்ம சொல்லி உங்கள் பின்னுக்கே வராரு. ஸோ நீங்களா உங்களுக்கு செம்ம கோவம் அப்படியே மெதுவும் நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க, வேகமாக நடந்து போகிறீங்க. ஸோ ஜேகே பிடிக்க கொஞ்சம் லைட்டாக ஓடி வந்து அப்படி நடந்து, ஏய் சொல்லிட்டு போடி, என்னடி அவ்வளோ பயன்ட்டியாடி? அவ்வளோ பயன்ட்டியா? பயம் ஐயோ, நான் உன்னை என்னென்னமோ நினச்சேன், உன் ஆட்டிடியூட் என்கிட்ட காமிச்சிட்டு போடி, இப்படி பயந்து வர்றேன், எங்கே மறுபடியும் உன் மேலே எதுவும் கையை வச்சுருவேன்னு பயன்ட்டியாடி அப்படின்றப்ப உங்களுக்கு அதுக்கு மேலே முட்டியலை அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஜிகேவா என்ன அப்படின்றப்ப நீங்கள் ரொம்ப வேகமாக ஸ்பீடாக ஜிகேயை பற்றி வாரீங்க. ஸோ ஜிகேவா அப்படியே நிற்கிறாரு. ஸோ வந்த வாக்கில் நீங்கள் ஜிகேட செஸ்ட்டில் அப்படி கை வைக்கிறீங்க. அவர் எப்போயுமே 4 பட்டன் அன்பட்டன் பண்ணித்தானே அப்படி இருப்பார். ஸோ அப்படியே அவரை செஸ்ட்டில் அப்படி கையை வச்சுக்கிறீங்க. ஜிகே அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடுறீங்க. அதில் ஒரு ட்ரீ இருக்கும், அந்த ட்ரீயில் அப்படியே பின் பண்ணி, டே இல்லைடா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க நடப்பேன்னு நினைக்கிறியா? ஆமாடா, நீ என்கிட்ட பண்ண பொறுக்கித்தனத்துக்கு உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீ அனுபவிப்ப. விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. உன் அப்பாவும் சரி நீயும் சரி ஜெயிலில் கம்பி என்னை வைக்கலை, என் பேர் வையனே கிடையாது அப்படியும் ஜேகே அப்படியே உங்கள் கையை பார்க்குறாரு. அவர்கிட்ட செஸ்ட்டு அந்த பாடியில் அப்படி டச் ஆகிக்கிட்டு இருக்கு. அவரா கையாட்சி அப்படின்னு நீங்களா அப்படியே ஜிகேயை பார்க்குறீங்க. ஸோ ஜிகே அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறாரு. உங்கள் ஐஸில் அவ்வளோ ஒரு கோவம், ஜிகே மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பு அப்படி இருக்குது. ஸோ அவர் அப்படியே கையாட்சி அப்படியே நீங்களா செம்ம அப்படியே நிற்கிறீங்க. ஸோ ஜிகேவா, நான் சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையா உன் கையை என் பாடியிலேருந்து எடு ப்ளீஸ், எடுக்கிறியா அப்படின்னு நீங்களா அப்படியே பேசாமல் அப்படியே நின்று பார்த்து முறைச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை பார்க்குறாரு. அப்போ அவரா, நான் சொல்கிறப்ப கையெடுத்தேன்னா அது உனக்கு நல்லது, கையெடு அப்படின்னு நீங்களா எதுவும் பேசவும் இல்லை அப்படியே வச்சுக்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே உங்கள் கையை எடுத்துகிட்டு அப்படியே உங்களை ரொட்டேட் பண்ணி அந்த ட்ரீயில் அப்படியே பின் பண்ணிக்கிட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கார். சொல்லப்போனால் அவருடைய பாடி அப்படியே உங்கள் பாடியோட அப்படியே டச் ஆகி அவ்வளோ க்ளோஸாக இருக்கார். அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு
உண்மையை சொல்லப்போனால் உங்கள் லிப்ஸும் கொஞ்சம் லைட்டாக டச் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு க்ளோஸாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. ஸோ ஜிகே உன் ஃபேஸ் கிட்ட, ஏண்டி சொன்னால் கேட்க மாட்டேன், சொன்னால் கேட்க மாட்டேன், உனக்கு என்னடி அப்படி திமிரு, அவ்வளோ திமிரு, இவ்வளோ திமிரெல்லாம் உனக்கு ஆகாது. ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ திமிரு வேண்டாமே. உனக்கு என்ன அப்படி எங்கள் மேலே கோவம், நாங்கள் என்ன அப்படி உனக்கு பண்ணோம்? நாங்கள் பண்ணுற வேலைக்கும் நீ பண்ணுற வேலைக்கும் சம்மதமே இல்லை. இங்கே பாரு, போலீஸ் கூட எங்களை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன மயிரடி, உனக்கு என்ன மயிறு அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் அப்படியே ஜிகே அப்படியே பார்த்து திரும்புறீங்க ஜிகே ஃபேஸ்கிட்ட. ஸோ அப்படியே எல்லாம் அவர்கிட்ட லிப்ஸோட உங்கள் லிப்ஸ் அப்படியே டச் ஆகுது, நோஸு அப்படியே டச் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே உங்கள் ப்ரீத் வந்துது, ஜிகேயோட ஹேரையே அப்படி மேலே அப்படி பறக்குது. ஸோ அப்போ நீங்களா பண்ண வேண்டாம், உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன், அப்பாவையும் சும்மா விட மாட்டேன், புரியுதா? நீ எனக்கு பண்ணதை நான் மறக்கவும் மாட்டேன், மறக்கவே மாட்டேன். ஆமாடா, நீ பண்ண தடம் எல்லாமே என் பாடியில் அப்படியே இருக்குது. என்கிட்ட எந்த ஒரு நான் அதில் கவலையே படலை. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, உங்கள் 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். உங்களை பற்றி எல்லா விஷயமும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். அப்படியும் ஜேகே அப்படியே உங்கள் லிப்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே ரொம்ப க்ளோஸாக இருக்கார். ஸோ அவராக இன்னும் ஒரு தடவை சொல்கிறத அழகாக கேட்டுக்கும், எங்கள் வழியில் வராமல் நீ ஒதுங்கி இரு, அதான் உனக்கு நல்லது. சொல்கிறத கேட்டுக்கும். எங்கள் அப்பா என்ன மயிர்னே தெரியல, உன்னை உயிரோட விட சொல்லியிருக்காரு. உயிரோட இல்லைன்னு வையே, உன்னை எப்பயோ போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருந்திருப்போம். அப்படியும் நீங்களா முடிஞ்சால் கொள்ளுங்கடா, உங்களால் வேறு என்ன பண்ண முடியும்? வேறு என்ன பண்ண முடியும்? அப்படியும் ஜிகிவா இங்கே பாரு, என்னால் என்ன பண்ண முடியும்னு உனக்கு நல்லா தெரியும். என்னால் முடியும், பண்ணுவேன். தேவையா இது? தேவையில்ல. மறுபடியும் இந்த மாதிரி எதுவும் நடக்க வேணான்னு பார்க்குறேன். நீ வேற எங்கனையும் ரொம்ப சீன்ற, அப்புறம் என் மைண்டு எப்படி மாறும்னே தெரியாது. அதனால் அப்படியே சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண வரும்போது நீங்கள் ஜிகேவை தள்ளி விட்டுட்டு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறப்ப ஜிகேவா உங்களை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் கை வைக்கும்போது நீங்கள் அப்படி வேகமாக தானே போயிருப்பீங்க. ஸோ அப்படியே என்ன பண்ண அப்படின்னா ஜிகே கையில் போட்டுருப்பார்ல அந்த செயினோட உங்கள் ட்ரெஸ்ஸு மாட்டி அப்படியே கிழிஞ்சிருது. ஸோ ஃபுல்லாக கிழிஞ்சு நீங்கள் போட்டிருக்க இன்னொரு கூட அப்படியே விளங்கிடுது. ஸோ அந்தமாதிரி கிழிஞ்சிருச்சு ஃபுல்லாக. ஸோ அப்படியே நீங்களா அப்படியே இருக்கப்ப ஜிகே அப்படியே பார்க்குற அது அப்படியே இருக்கப்போ நீங்கள் அப்படியே இப்போ நீங்கள் கை வச்சு டச் பண்ணி பார்க்குறீங்க, ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு அந்த ட்ரீயோடு அப்படியே இருக்கீங்க. ஸோ ஜிகேவா அது இல்லை அது அப்படியே எனக்கு போய் ஜிகே செயின் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸில் வந்து கிழிஞ்சிருக்குல்ல. ஸோ அப்படியே அந்த செயினோடு அப்படியே இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் அப்படின்னா அந்த பீஸ் துண்டு அப்படியே அந்த செயினோடு வந்துருச்சு. ஸோ நீங்களாம் அப்படியே இருக்கும்போது நீங்கள் ஜிகே பார்த்து சே அப்படியே இருக்கப்போ ஜிகே நான் வேணும்னு அது அப்படியே இருக்கப்போ நீங்களா பொறுக்கி அப்படின்ற மாதிரி இருக்கப்போ அங்கிட்டிருந்து வேறு யாரும் ஓடி வராங்க. ஸோ ஓடி வந்து ஒயன் அப்படின்னு, ஏன்னா அவர் எல்லாமே பார்த்துருப்பாரு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்படி வரப்போ ஏன் ஒயன் அப்படின்ட்டு சொன்னீங்களா கேன் அப்படின்னு இருக்கப்போ ஜிகேவா அது அப்படின்ட்டு. ஸோ அப்போ கென்னா அப்படி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஷர்ட் அப்படியே கலட்டி உங்களுக்கு இது போடு அப்படின்னு நீங்களாம் அதை அப்படியே வாங்கி போட்டுக்கிறீங்க. ஸோ போட்டுட்டு அப்படியே ஜிகே பார்க்குறீங்க. ஸோ ஜிகே பார்த்து முறைக்கும் போது ஜிகேவா அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ கென்னா பொதுவாக என் வாப்பலாம் இங்கே போகலாம் வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ போகிறப்ப அப்படியே ஜிகேவா ஐயோ அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படி போகிறப்ப திரும்பி பார்த்து முறைக்கிறீங்க ஜிகேவை. ஸோ ஜிகே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு, ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, ஏன்னா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படி நடக்கும்னு. ஸோ நீங்களாம் அப்படி போகும்போது ஜிகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே காரில் ஏறும்போது ஜிமினா என்னடா ஒன்றும் இல்லடா நத்திங், அது என்னடா ஆச்சு அடிச்சிட்டாலா என்ன இப்போலாம் இல்லை
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நத்திங்டா. அப்படியே டே ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் சொல்ல மாட்டேற, என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை சமரு அப்படியே நம்ம இருக்கப்போ நம்ம டேங்க டே மச்ச பேசாமல் நம்ம அவளை போட்டு தள்ளிடலாமா அப்படியே. டே வாய முட்றா, அப்பா சொல்லிட்டே போயிருக்காரு அந்த மாதிரி கொலையெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், அப்புறம் அதுவே பெரிய கேஸ் ஆகணும். உண்மைதான், அதுவே பெரிய கேஸ் ஆகும். சரி அதான் சேனல்லேருந்து தூக்கியாச்சுல, இதே என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரியும் பிடுங்கல அது அப்படின்றக்கப்ப நீங்கள் அப்படியே ஜிகே அந்த மிரரில் பார்க்குறாரு, கார் மிரரில் அப்படியே நீங்கள் அந்த கென்னோட பைக்கில் அப்படி போகிறீங்க. ஸோ அப்படி போகும்போது டே யாரா அவன் ஐயோ யார் அதான் அவளை கூப்பிட்டு போகிறானு தெரில, மேபி அவள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம். பாய் ஃப்ரெண்டா? டேய் எந்த பாய் ஃப்ரெண்டாவது இவளுக்கு? அதான் அப்படி ஆயிடுச்சு வேற, அவனா அது இருப்பானா? அது எப்படி? டே டே எல்லாரும் எல்லா பசங்களும் அப்படி இல்லைடா, சில பேர் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவங்க இருக்காங்களே. நீ சொல்லு, உனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, நீ லவ் பண்ணுற பொண்ணு யார்கிட்டையாவது இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு வை, டேய் இல்லை அப்படி ஆயிடுச்சின்னு வை, மறுபடியும் நீ ஏற்றுக்க மாட்டியா? சொல்லு ஏன்? நான் விரும்புகிறது அவள் மனசு தான், அவள் மனசு மட்டும்தான். அவளுக்கு அப்படி நடந்தால் அது எப்படி நான் விட முடியும்? அப்படியோ அது அவளால் நடக்கலையே, அவளாக கோஆப்ரேட் பண்ணையே, அப்படிலாம் இல்லையே, ஃபோர்ஸ் பண்ணி தானே நடந்திருக்கும். அதனால் நான் அதெல்லாம் இல்லை, அவள் என் கேர்ள் ஃப்ரெண்டு, ஆனால் நான் நல்லபடியாக அதனால் நான் பார்த்துப்பட்டேன். அப்படியும் ஜிம்னா பார்த்தியா உனக்கே அப்படி இருக்குது. அந்த பொண்ணு உண்மையாகவே நல்ல பொண்ணு தான், தப்பை தட்டி கேட்குற பொண்ணு, அவன் உண்மையாக லவ் பண்ணுவானா இருக்கும். அதனால தான் அப்படியும் ஜிக்குவேன். சரி போதும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே போன பிறகு ஜேகேக்கு அவங்க டேடி ஃபோன் பண்ணுறாரு. ஸோ ஃபோன் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு ஹலோ டேடி சொல்லுங்கள் டேடி. ஜங்கோக் என்னாச்சு, அந்த பொண்ணு கேஸ் என்னாச்சு? ஒன்றும் இல்லை டாடி, நான் பார்த்துக்கிறேன் டாடி, இனி எந்த பிரச்சனையும் வராது, நத்திங் ஓகே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இனி எந்த பிரச்சனையும் வராது. ஷுவராக சொல்கிறியா? நீ எதுவும் அந்த பொண்ணுக்கிட்ட மறுபடி இல்லை டாடி அப்படிலாம் எதுவுமே நடக்கலை டாடி, ஒரு தடவை தான் அதுவும் ஏதோ தெரியாமல் போதையில் நடந்துச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை டாடி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படியும் ஜிகிடா டாடியா கவனம்டா, சேஃபாரு, இன்னும் 2 days வந்துடுவேன். ஓகே டாடி வாங்க, வெயிட்டிங் ஃபார் யூ. அப்படியும் லவ் யூடா. லவ் யூ டாடி அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வச்சுக்குவா பார்ட்டிக்கு போகணுன்னு நினச்சல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிக்கி போகிறாரு, பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு அப்படியே காரில் போய்க்கிருக்கப்போ தான் அங்கே யாரும் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஜிக்கிவா அது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போகிறாரு. ஸோ முன்னோக்கு போன பிறகு தான் அப்படியே மிரரில் பார்க்குறாரு, அது நீங்கள். ஸோ ஜிக்கிவா ஹட்ட இவளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்லேருந்து இறங்கி அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. நீங்கள் தூரத்துலேருந்தே பார்த்துட்டீங்க அது ஜிக்கின்னு சொன்னீங்களா? எதுக்காக நிற்கிறான்னு தெரியலையே, அவன் என்ன நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் நடந்து போகிறீங்க. ஸோ போகிறப்பே ஜிக்கிவா மேடம் தனியாக போகிறீங்க, தனியாக போகிறீங்க அப்படின்னு இருக்க பண்ணீங்களா? அப்படியே கண்டுக்காமல் பேசாமல் போகிறீங்க. ஸோ ஜிக்கிவா திமுறை பிடிச்சவன் இன்னைக்கு பரவாயில்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னிக்கே வராது சொன்னீங்களா? அப்படியே போகிறீங்க. ஸோ ஜிக்கிவா என்ன மேடம் தனியாக போகிறீங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்டை காணா அப்படின்னு நீங்களா? சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் போகிறீங்க. என்ன மேடம் பேச மாட்டீங்களா? எதுக்கு பேசணும்? இல்லை எதுக்கு பேசணும்? எனக்கு ஒரு டவுட்டு அது எப்படி ஒருத்தன் இப்படிலாம் பண்ணியிருக்கான், உன் பாடி வேறு ஒருத்தனுக்கு சொந்தமாயிருச்சு, அப்படி இருந்து எப்படி அவன் உன் கூட இருக்கான், எப்படி இருக்கான் அப்படின்னு இருக்கப்ப நீங்கள் அப்படியே நின்றுட்டே டேய் என்னடா ஒன்றை மாதிரி பசங்க நினச்சியா? என் என்னை பற்றி எனக்கு தெரியும், ஒன்றை மாதிரி பசங்களுக்கு தான் பொண்ணுங்களுடைய பாடி மட்டும் தேவைப்படும், என் கென் மாதிரியானவங்களுக்கு அவங்க மனசு தான் முக்கியம், புரியுதா அப்படின்னு ஜெயிக்குவா. இங்கே பாரு, நான் தான் சொல்லிட்டல, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுங்கிட்டே அப்படி போனதில்லை, அதுக்கு நான் என்ன பண்ணும் ஒன்ட்டு உன் மயிரெலாம் கேட்க எனக்கு டைம் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறப்ப ஜிக்கு இப்படியே பின்னாடியே வந்துட்டு ஏய் நில்டி ஏய் இங்கே பாரு, அதான் சேனலை விட்டே தூக்கியாச்சும் உன் வேலை போச்சு, எதுக்கடி உனக்கு இந்த மயிறு தேவையாது, எல்லாம் உன்னை விட்டு போகுதுடி, வேணா பாரு, இங்கே பாரு பாடி வேற ஒருத்தனுக்கு சொந்தமாயிடுச்சு, ஐ மீன் எனக்கு, நான் தான் ஃபஸ்ட்டு ட்ரை, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு வாய முடி. ஓகே
ஒர்க்கும் போச்சு. இப்போ உன்கிட்ட ஒன்றுமே இல்லடி. நீ என்னடி பண்ணுவ? ஆ பேசாமல் இருக்கலாம்ல அடியும் நீங்களா? இங்கே பாரு, பேசாமல் இங்கேருந்து போ. இல்லைன்னு வையே, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இப்போயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அடியும். ஐயோ பயன்ட்டேன், ரொம்ப பயன்ட்டேன். ஆளும் மூஞ்சு. ஏய் வா மிரட்டல் இருக்குல்ல, நான் பயப்பட மாட்டேன். போலீஸ் தான் பயந்துருவோமா? நான் அது பயப்படுறதாவது எனக்கு இருக்கி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போகிறப்ப ஜேகேவா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. உங்கள் பின்னிக்க வந்து வேணும்னு வெறுப்பேற்றிக்கிட்டே வராரு. ஸோ நீங்கள் அப்படியே போகிறப்ப ஜேகேவா எதுக்கடி இப்படிலாம் போகிற, இதுக்கு இப்படி போகிற, அவ்வளோ பயமா என் மேலே, அவ்வளோ பயமா அப்படின்னு இருக்கப்போ நீங்கள் திரும்பி பார்த்து என்னடா உனக்கு பிரச்சனை, இப்போ என்ன மயிருக்கு என் பின்னுக்கு வந்துக்கிருக்க நீ, உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேசிக்கிறப்ப பின்னுக்க ஒரு காரு, அந்த காரில் அப்படியே யாரோ நைஃப் எடுத்துக்கிட்டு வராங்க. ஐ மீன் ஜேகேவை அட்டாக் பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகே கிட்ட திரும்பி அப்படியே பேசிக்கிறீங்க. ஸோ ஜேகே ஹிப்பில் கையை வச்சுக்கிட்டு என்னடி என்ன பண்ண முடியும் உன்னால் என்னடி பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கப்ப நீங்களா டே வானா என்கிட்ட இப்படிலாம் பண்ணாத, நான் சொல்லிட்டேன் உனக்கு என்ன, நீ பண்ண வேண்டியதை நீ பண்ணிட்ட, நான் பண்ண வேண்டியதை நான் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேலே என் பின்னாடி வராத பொறுக்கி அப்படின்ற மாதிரி இருக்கப்போ ஜேகேவா ஏய் கொழுப்புடி உனக்கு அப்படின்னு இருக்கப்போ அங்கேருந்து அந்த கத்தி எடுத்துகிட்டு அப்படியே ஜேகேவை அப்படியே வெட்டுறதுக்கு தான் வராங்க. ஸோ அப்படியே ஒரு க்ளோஸாக வருது. ஸோ நீங்கள் டக்குன்னு பார்த்துறீங்க. பார்த்ததும் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னா அவங்க அப்படியே ரொம்ப ஸ்பீடாக தான் வந்துருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜேகேயோட கையை பிடிச்சி அங்கிட்டு தள்ளி விடுறீங்க. ஸோ தள்ளி விடும்போது ஜேகே அப்படின்னு இருக்கப்ப அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. அந்த நைஃபும் வந்துட்டு அப்படியே உங்கள் மேலே பட்டுருச்சு. உங்கள் கையை அப்படியே கட் பண்ணிடுச்சு. அப்படின்னா லைட்டாக அப்படியே கட் பண்ணி பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குனு கீழே விழுந்துறீங்க. விழுந்ததில் உங்கள் தலையில் வேற அடிபட்டுருச்சு. அப்படியே மயங்கிட்டீங்க. ஸோ ஜேகேவா அப்படின்னு பார்த்தா அந்த கத்தி அந்த கார் அப்படி போகிறப்ப அப்படியே பார்த்துட்டு மிஸ் ஆகிட்டான்டா, ரொம்ப வேகமாக போ அப்படின்னு நம்ம இருக்கப்போ அந்த கார் அப்படியே ஸ்பீடாக போயிடுது. ஸோ ஜேகேவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னிக்கே ஓடி வராரு. அந்த காரை தொத்திட்டு போகிறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே போயிருந்தா. ஸோ ஜேகேவா எவன்டாங்க அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே மயங்கி கிடக்குறீங்க. கையிலேருந்து பிளட்டு போய்க்கிருக்கு. ஸோ ஜேகேவா எழுந்துடுறே அப்படின்னு. ஸோ நீங்கள் எலும்பவே இல்லை, நீங்கள் மயங்கிட்டீங்க. ஸோ அப்படியே ஜேகே உங்கள் ஹெட்டை பார்த்துட்டு அப்படின்னு கையில் பிளட்டு வரும். பைத்தியக்காரி ஐயோ ஏன் என்ன பண்ணுறது, எழுந்துடுறே அப்படின்னு தட்டிகிட்டே இருக்காரு. நீங்கள் மயங்கிட்டீங்க. சொல்லிக்கப்பா இப்போ இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள தூக்கிட்டு அப்படியே அவர்கிட்ட காரில் அப்படியே போட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணி போகிறாரு. ஸோ பார்க்குறப்பெல்லாம் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பிளட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஜேகேவா பிளட்டு வேறு வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஷர்ட்டை கழட்டி அப்படியே உங்களுக்கு அந்த கையில் அப்படியே கட்டி விடுறாரு. கட்டி விட்டு மறுபடியும் ட்ரைவ் பண்ணி அப்படியே போகிறாரு. சரி ஓகேடா, அவ்வளோதான் ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஐ திங்க் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ சரி ஓகே, பிடிச்சிருக்கான்னு தெரியல, பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாட்டா.